நல்லா பார்த்துங்க, சவுண்ட் வருது பாருங்க, அது மொறு மொறுன்னு. அடுத்தது இப்போ பிச்சோம்னா அப்படியே பாருங்க எப்படி சாப்பிட்டா இருக்குன்னு பாருங்க. இன்னைக்கு நம்ம எஸ்எஸ் சைவ விருந்து சேனல்ல அகத்திக்கீரை போட்டு வடை தட்ட போறோம். அது வந்து இப்போ எப்படின்னு பார்க்கலாம். ஏகாதசி முடிஞ்ச துவாதசிக்கு அகத்திக்கீரை சேர்க்கணும். நான் வந்து எப்பொழுதும் போல அகத்திக்கீரை போட்டு தண்ணி சாறு வைப்பேன், சாம்பாரில் சேர்த்துக்குவேன், எல்லாத்துலேயும் வச்சுக்குவேன். இன்னைக்கு ஒரு வித்தியாசமாக இருக்கட்டும்னு இன்னைக்கு வடையில் சேர்த்துக்கணும்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். 4 கொத்து அகத்திக்கீரையை பொடியாக அரிஞ்சுதை வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு பச்சை கொத்தமல்லி வச்சுருக்கேன். கருவேப்பிலை கடையில் வாங்கிட்டு வந்தேன், லேசாக கொஞ்சம் வதவும் நாவல் வந்தது, சரி வடைக்கு தான் பரவாயில்லன்னு வச்சுருக்கேன். மிளகாய் வந்து ஒரு 1.5 மிளகாய், பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம் நல்லா பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். வந்து நம்ம மிக்சி ஜார் எடுத்து இந்த பச்சை மிளகாய் எடுத்து அதில் போட்டுக்கணும் அடியில். அடுத்து இந்த உளுந்தை எடுத்து அதில் போட்டுக்கணும். 100 உளுந்து ஊற வச்சுருக்கேன். அந்த 100 உளுந்தும் 1.5 மணி நேரம் ஆச்சு நான் ஊற வச்சு. தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். இதை வந்து நல்லா மிக்சியில் நல்லா அரைக்கணும். நான் அரைக்கும் போது நான் இதை வந்து நான் எப்படி அரைக்கிறேன்னு பார்த்துங்க. வடை நல்லா மேலே மொறுமொறுப்பாகவும் உள்ளார பஞ்சு மாதிரி சாஃப்டாகவும் இருக்கணும்னு சொன்னால் அதுக்கு இந்த மெத்தடில் அரைச்சிங்கன்னா அது நல்லாயிருக்கும். உளுந்து இந்த அளவு தான் அரைப்பட்டிருக்கு. இது இன்னும் கொஞ்சம் நல்லா பூத்து அரைப்படணும் அப்படின்னு சொன்னால் இல்லை கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும். நான் வந்து அந்த உளுந்தை களைஞ்சிட்டு ஊற வச்சேன்ல, அந்த தண்ணியை ஊற்றினா நல்லா வாசனையாக இருக்குன்னு ஊற்றிக்கிறேன். பாருங்கள், நீங்கள் மட்டும் நிறைய ஊற்றிடக்கூடாது. நான் எவ்வளோ ஊற்றுறேங்கிறத பார்த்துங்க. போதும். இது போட்டு நல்லா அரைச்சோம்னு சொன்னால் இப்போ மாவு நல்லா பூத்து வரும். தண்ணி ஊற்றினா தான் மாவு பூத்து வரும். தண்ணி நிறைய ஊற்றிடாதீங்க. வடைக்கு கொஞ்சமாக ஊற்றணும். நான் எதுக்கு திரும்ப 2 வாட்டி சொல்கிறேன்னு சொன்னால் தண்ணி கொஞ்சமாக ஊற்றணுங்கிறதாக சொல்கிறேன். இது வந்து இப்போ கொஞ்சம் மாவு இந்த தண்ணி ஊற்றுனதுக்கு லைட்டாக கொஞ்சம் தளர்வாக தெரியுது. அதுக்காக நம்ம என்ன செய்யணும்னா 1 ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கணும். இந்த அரிசி மாவு போடுறது இந்த தண்ணி ஊற்றுறதுக்காகவும் போடணும், வடை மொறுமொறுப்பாக இருக்கிறதுக்காகவும் போடணும். அதுக்காக அரிசி மாவு நீங்கள் நிறைய போட்டு வடை அழுத்தமாக பண்ணிடாதீங்க. நான் பார்த்துங்க கரெக்டாக நான் எவ்வளோ போட்டிருக்கேங்கிறத பாருங்கள். இப்போ இன்னும் சத்த நாளே அரைக்கணும். வடை வந்து தட்டுற பக்குவத்துக்கு இருக்குது. இந்த மாவு வந்து நம்மளா இப்படி போட்டால் தான் கீழே விழணும், தானாக விழக்கூடாது. பார்த்துங்க, தானாக விழாது, அப்படியே தான் நிற்கும். நம்மளா இப்படி வழித்து போட்டோம்னா தான் விழும். அதுமாரி பக்குவமாக அரைச்சிக்கணும். தண்ணி ஊற்ற சொன்னாங்கன்னா நிறைய ஊற்றிடாதீங்க. மாவு எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிறோம். நல்லா கொஞ்சம் அகலமாக பாத்திரத்தில் போட்டுங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த வெங்காயம்லாம் போட்டு பிசைறதுக்கு கரெக்டாக இருக்கும். கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம், அகத்திக்கீரை எல்லாத்தையும் சேர்த்து இதில் ஒன்றா போட்டுக்கிறோம். சும்மா ஒரு 3-4 கொத்து போட்டிங்கன்னா போகிறோம். போட்டு நல்லா கலந்துக்கிறோம். இந்த உளுந்து ஊற வச்ச தண்ணி பாக்கி இருக்கிறதையும் கீழே ஊற்றோம்னா நம்ம யூஸ் பண்ணலாம். எப்படின்னு கேட்டுங்க. இதை வந்து நம்ம கையை நினச்சிக்கிட்டு இந்த வடை தட்டுவோம். அதுக்கு இந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். நல்லா வடையும் வாசனையாக இருக்கும். நல்லா உருண்டுற அளவுக்கு வந்திருக்கு. 2 கையால தட்டுன்னு வச்சுக்கல, ஒரு கையாலே தட்டலாம். அதையும் நான் தட்டி காமிக்கிறேன். இப்போ என்ன நம்ம ஊற்றிக்கிறோமோ அந்த எண்ணெயை நம்ம அடுப்பத்தை வச்சு ஒரு வானலியில் ஊற்றிக்கலாம். நான் ஒரு 200 எண்ணெய் இருக்கும் ஊற்றிருக்கேன். நான் வந்து இப்போ கிச்சனில் நம்ம சமைக்கிறோங்கிறதுனால ஏதோ ஒரு பூச்சி போட்டோ ஏதோ நம்மள அறியாமல் தவறி தப்பி தவறி விழாமல் இருக்கிறதுக்காக நான் வந்து அன்னபூரணியை கிச்சனில் ஒட்டி வச்சுருக்கேன். நான் எது செஞ்சாலும் அதுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு அப்புறம் கொண்டு போய் சாமிகிட்ட வச்சு நைவேத்தியம் பண்ணுவோம். அது என்னோட பழக்கம். இப்போ இந்த தண்ணியை தொட்டு இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ அந்த வடையை தட்டுறோம். நான் வந்து 2 கையாலையும் தட்டல, ஒரு கையால தான் தட்டுறேன். ஒரு வடைக்கு நீங்கள் கையை நினச்சிக்கிட்டீங்கன்னா மாவு வடை போடும்போது கையில் ஒட்டாமல் இருக்கும்.
வடை போடும்போது ஒன்னோட ஒன்று படாம ஒரு வடையை போட்டு சித்த இருந்து அதுக்கப்புறம் அந்த வடை மேலே வந்ததுக்கு அப்புறம் இன்னொரு வடை போடணும். அப்பதான் உங்களுக்கு ஒன்னோட ஒன்று வடை ஒட்டாது. நல்லா அது வடையை போட்டோன்னா நல்லா உப்பியும். இங்க பாருங்க எப்படி உப்பி இருக்குன்னு பாருங்க. அதுதான் உங்களுக்கு மேல மொறுமொறுப்பா இருக்கிறதுக்கும் உள்ளார பஞ்சு மாதிரி இருக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ போட்டதுக்காக எப்படி வடை உப்பி இருக்குன்னு பாருங்க. இது இப்படியவே இருக்கும் நம்ம வேக போட்டு எடுக்கிற வரைக்கும். வடை தட்டி போட்டு அரை வேக்காடு வெந்ததுக்கு அப்புறம் அடுப்பை வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சுங்க. ஏன்னா வேவறதுக்கு உள்ள வடை வந்து கொஞ்சம் கலர் மாதிரி காந்தனாப்புல போயிடும். அதுக்காக நீங்க கொஞ்சம் அரை வேக்காடு வெந்ததுக்கு அப்புறம் அடுப்பை குறைச்சி வச்சுங்க. இந்த அளவு வரும்போது நம்ம தான் வடையை எடுத்துடணும். நம்ம ஃபுல்லா நம்ம வந்து இந்த மலைமலைப்பு அடங்குற வரைக்கும் எடுத்தோம்னு சொன்னாக்கா காந்திரும். இந்த மாதிரி வந்துன்னா இந்த சூட்டுக்கும் உள்ள லைட்டா கொஞ்சம் வேகமா இருந்தா கூட அது வேவறதுக்கும் நல்லா இருக்கும். சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். இது வந்து அதிகமா எண்ணெயே முன்னாடி குடிக்காது, எல்லாருமே சாப்பிடலாம். இங்க பாருங்க மேல முன்னாடியே அந்த எண்ணெய் எங்கேயாவது மேல தெரியுதான்னு பாருங்க. ஓம் ஸ்ரீ அன்னபூர்ணையே நம. ஓம் ஸ்ரீ அன்னபூர்ணையே சுவாகா. வடை தட்டி எப்படி வச்சிருக்கோம். இது வந்து கொஞ்சம் மொறுமொறுப்பா இருக்கும், பஞ்சு மாதிரி இருக்குன்னு சொன்னாங்களே, ஒண்ணுமே காட்டலையே அப்படியே தட்டி வச்சிருக்காங்களேன்னு நினைக்காதீங்க. இதை பாருங்க நல்லா பாத்துங்க. பொறுமையா வைங்க. சவுண்ட் வருது பாருங்க, அது மொறுமொறுன்னு. அடுத்தது இப்போ பிடிச்சோம்னா அப்படியே பாருங்க எப்படி சாப்பிட்டா இருக்குன்னு பாருங்க. இந்த வடையை நீங்க இது மாதிரி செஞ்சு தனித்தனியா வச்சிருந்தீங்கன்னு சொன்னா நீங்க நெவேத்தியம் பண்ணிட்டு சாப்பிட்ற வரைக்கும் அந்த மொறுமொறுப்பு இருக்கும். இப்படி சின்ன யானத்துல வச்சு இப்படி ஒன்று மேல ஒன்னா இப்படி எடுத்து வச்சுட்டீங்கன்னு சொன்னா இது வந்து நம்ம தவளை தான் போகும், அமுங்கி போகாது. நம்ம தவளை கொஞ்சம் அந்த மொறுமொறுப்பு குறைஞ்சிரும். இப்ப இது மாதிரி வச்சிருந்தீங்கன்னா சாப்பிட்ற வரைக்கும் அந்த மொறுமொறுப்பு அப்படியே இருக்கும், நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்டா. அது துவாதசி அன்னைக்கு நான் செஞ்சிருக்கேன். அந்த அவுத்திக்கீரை சேர்க்கணுங்கிறதுனால நான் இந்த அவுத்திக்கீரையை இன்னைக்கு வடையில சேர்த்து செஞ்சிருக்கேன். இப்போ இந்த வடையை நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இதுவரையிலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.